பக்தி தமிழ நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் கோச்சாரத்தில் எங்கே செஞ்சரிக்கிறார்னா 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த ஜூன் 22ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார். இது ரெண்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பணப்புழக்கம், மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலை வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக வருமானங்கள், இது அதெல்லாம் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நல்ல குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்களும் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் லேசாக ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆனாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதை முதல்ல செய்யணும், எந்தெந்த விஷயங்களை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனை இருக்குது. இந்த மாதத்தில் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும். இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கரியர் எப்படி இருக்குன்னா, வேலை இருக்குது, பட் வேலையில் பெரிய அளவில் நீங்கள் எஃபர்ட் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். சராசரி நம்ம வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ்ஸு இதெல்லாம் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, தடை இருக்குது. அதனால் இது விஷயத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க. எந்த வேலை கிடைச்சாலும் அதை நீங்கள் கவனமாக டீல் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கோ வருவதற்கோ வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவர், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு. ஸோ நேரடியான மறைமுகமான எதிரிகளை ஜெயிப்பது மாதிரி ஒரு தோற்றம். எதிரிகளை நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு அவர்களால் நமக்கு உண்டு. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யாரையும் பெருசாக நம்பி எந்த காரியமும் செயல்படாதீங்க. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு பிரிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ட்ராவலில் கவனமாக போயிட்டு வாங்க, அல்லது தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. நீங்கள் இந்த மாதத்தில் எலிவேட்டரில் அல்லது எஸ்கலேட்டரில் அல்லது லிஃப்ட்டில் போகும்போதெல்லாம் கவனமாக போயிட்டு வாங்க. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் மேலே துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். இறை அருளால் நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.